ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்க செஃப் பார்த்திபன். நம்ம வீட்டுல நம்ம எல்லாரும் சப்போட்டா பழம் சாப்பிட்டுருப்போம். சப்போட்டா பழம் அல்வா சாப்பிட்டுருக்கீங்களா? ஆமாங்க, நம்மளோட சொந்த ஓன் ரெசிபி சப்போட்டா பழம் அல்வா. எப்படி செய்யலாம்னு பார்த்தலாமா? வாங்க. 1/2 கிலோ சப்போட்டா பழம் எடுத்து நல்லா வாஷ் பண்ணி தோல் சீவி உள்ள இருக்க விதையெல்லாம் எடுத்துருங்க. விதை எடுத்த பின்னால நல்லா மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா பெயின் பேஸ்ட் அரைச்சிருங்க. நீங்கள் எந்த அளவுக்கு அரைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு அல்வா ரொம்ப சாஃப்ட்ஃபுல்லாக கிடைக்கும். ஒரு பேன் எடுத்து அடுப்பில் வைங்க. 1 டீஸ்பூன் நெய், நம்ம அரைச்சி வச்ச சப்போட்டா பழம் ஜூஸ் அதை ஊற்றிடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். சப்போட்டா பழம் இருக்க வாட்டர் கண்டென்ட் ஃபுல்லாகவே ட்ரை ஆகணும். ட்ரை ஆன பின்னால் அடுப்பை ஸ்லோ பண்ணிவிட்டு 300 கிராம் சர்க்கரை போட்டு நல்லா ஸ்லோ ஃபயரில் மிக்ஸ் பண்ணுங்கள். இந்த ஸ்வீட்னு இல்லை, எந்த ஸ்வீட் செஞ்சாலும் ஸ்லோ ஃபயரில் தான் பண்ணணும். கரெக்டாக இந்த பதம் இருக்கணும். இந்த பதத்தில் பார்த்தீங்கன்னா 1 டீஸ்பூன் மைதா, 1 சிட்டிக் ஏலக்காய் பவுடர் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நடுவில் பார்த்தீங்கன்னா 1 டீஸ்பூன் நெய் போட்டு ஸ்லோ ஃபயரில் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். நெய்யும் அந்த அல்வாவும் நல்லா மிக்ஸ் ஆகணும். அப்படி தான் இந்த ஷைனிங் வரும் பாருங்கள். அப்படி வளவலா முழுமுலான்னு இருக்கா, இந்த ஷைனிங் வரும். அப்போ தான் அல்வாவுக்கு ஒரு தாலி போட்டுருவோம். நெய், பிஸ்தா, பாதாம். என்கிட்ட இதெல்லாம் இருக்குது, அதனால் போடுறேன். நம்ம வீட்டில் என்ன இருக்கோ அதை வச்சு நீங்கள் போட்டுக்கலாம். கொஞ்சம் முந்திரி போட்டு ஸ்லோ ஃபயரில் மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணிவிட்டு அதில் ஊற்றிடலாம். பாருங்கள், அப்படி பொரிஞ்சவங்க பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்கும். நம்மளுக்கு நல்லா ஸ்பீடாக மிக்ஸ் பண்ணுங்கள். என்ன மாரி மிக்ஸ் பண்ணுறது நீங்கள் கை காலில் போட்டுக்காதீங்க, அப்புறம் உங்கள் அம்மாட்ட ஆற்றிட்டு வாங்க முடியாது. அவ்வளோதாங்க. நம்மளோட ஓன் ரெசிபி சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சாச்சு. சப்போட்டா பழம் அல்வா என் லைஃப்பில் ஃபர்ஸ்ட் டைம் நான் ட்ரை பண்ணுறேன். உண்மையிலேயே ரொம்ப நல்லா வந்திருக்கு. இந்த ஃப்ளேவர்கள் ரொம்ப முக்கியம். வாவ், ரொம்ப நல்லா இருக்கு.